கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். த ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த மாதம் நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்ம பைபிளை எடுத்துட்டா பைபிள் இருக்கிறதெல்லாம் நமக்கு நற்செய்தி தான். எங்கேயும் ஆண்டவர் நம்மள அழிந்து போறதுக்கு விடல. அவர் தூக்குவார், சுமப்பார், தப்புவிப்பார், காப்பாத்துவார். என் இயேசு அவ்வளோ அருமையான கர்த்தர். அந்த தேவனுடைய நற்செய்தி எல்லாமே நற்செய்தி. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற ஒரு நற்செய்தி எல்லாருமே நல்லா தெரிஞ்ச நற்செய்தி தான். அந்த நற்செய்தி என்னதான், நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வசனம் நான் படிக்கிறவங்களுக்கு, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சோ இந்த தேவதூதன் யாருக்கு சொன்னா, மேய்ப்பர்கள் அங்க இருக்கும்போது, மந்தையை காத்து கொண்டு இருக்கும்போது, அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி. என்ன அந்த நற்செய்தி? அந்த நற்செய்தி என்னவா, இதோ பயப்படாத, இதோ எல்லா ஜனத்துக்கும், யாருக்கு, இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல, யூதர்களுக்கு தான் அப்படின்னு இல்ல, இந்தியர்களுக்கு தான் அப்படின்னு இல்ல, கிறிஸ்துவர்களுக்கு தான், இந்துக்களுக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் இல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமா அந்த நற்செய்தி என்ன, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் அறிவிக்கிறான். அந்த அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா, வேர்ட்ஸ் 11 வாசிச்சீங்கன்னா, அந்த நற்செய்தி என்னன்னு சொல்லியிருக்கு. அந்த தேவதூதன் என்னன்னு நற்செய்தி சொல்றார். என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சோ இப்ப இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, நமக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தியை தேவதூதன் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் 13, 14 வாசிச்சீங்கன்னா, அந்த தேவதூதன் நற்செய்தியை சொல்லுகிறேன், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதான், அந்த சனமே, பரம சேனை திரள்கள் அந்த தூதனுடனே தோன்றி, அந்த தூதர்களோடையே ஒரு பரம சேனை தூதர்கள் தேர்ந்து கூடி என்ன சொல்றாங்களா, எல்லாரும் பாடுறாங்களா, மகிமைப்படுத்துறாங்களா. என்னன்னு சொல்றாங்களா? வேர்ட்ஸ் 14 பாத்தீங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷ மேல் பிரியமும் உண்டாவதாக. எல்லாம் உடனே அவ்வளவு கூட்டம் சேனைன்னா ஒரு சேனை மாதிரி திரளான கூட்டம் சேர்ந்து என்ன சொல்லுதான், தேவனுக்கு மகிமை. இந்த சின்ன குழந்தை, இந்த இயேசு குழந்தை அங்க பிறந்தனால என்னவா, தேவனுக்கு மகிமையா. அடுத்தது என்ன, பூமியிலே சமாதானம். அவர் பூமியிலே மனுஷகுமாரனாக பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்களாம். மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பாடுறாங்களாம். சோ இதுல இருந்து நம்ம என்ன அறிகிறோம்னா, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பிறந்த நற்செய்தி என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் உண்டாக்குவதுக்கு தான். எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை தருகிறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இங்க பிறந்தாரு. மிக 5:5 எடுத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனர். He is the reason. அவர்தான். நீங்க நினைக்கலாம், என்ன இவங்க சும்மா சமாதானம், ஒரு நாள் கூட நமக்கு சமாதானமே இல்லையே, நம்ம நிம்மதியாவே இல்லையே அப்படின்னு. ஆனா பாருங்க, நான் இயேசுவை நம்பி இயேசுவோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் நேர்பட்டாலும் சரி, அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும்.
அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் காலம், இது கடந்து போகும், இந்த சமாதான குறைவு மாறி போய் எனக்கு பூர்ண சமாதானம் வரும்னு இயேசுவை நம்புறவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சமாதானம் யாருமே எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தான் தேவன் வந்தாரு. தேவன் இயேசு அதுக்குதான் வந்தாரு. அதுதாங்க நற்செய்தி, அதுதாங்க அவர் சமாதானக்காரர். உலகத்துல பிறக்கும் போதே அவர் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் பிறந்தாரு. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அவரை நம்பணும், அவரையே நேசிக்கணும். அப்படிங்கும் போது நமக்குள்ள எப்படி இருந்தாலும் என்னமோ ஒரு சமாதானம், இப்படி இருக்கு, ஆனா எனக்கு அதெல்லாம் முடிஞ்சிடும், நல்லபடியா நடந்துரும், எனக்கு வேலையே கிடைக்கலையா, சமாதானம், எப்படியாவது ஆண்டவர் ஒரு வேலை தருவாரு, அவர் எனக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருதயத்துக்குள்ள அடி ஆழத்துல நமக்கு ஒரு பூர்ண சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் நமக்கு கட்டாயமா நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்மளுடைய தேவைகள், நம்ம விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதில் தரும் அந்த சமாதானம். அதே மாதிரி ஏசாயா 9:6 படிச்சீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது முன்னே அறிவிக்கப்பட்டுச்சு ஏசாயால், சமாதான பிரபு பிறக்க போறாரு அப்படின்னு. அதே மாதிரி அவர் பிறந்தோன்னு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பூமியிலே சமாதானம் உண்டாக்க. சமாதானத்தோட காரணர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனால அவரை நல்லா பற்றி கொள்ளணும். அவர் வரும்போதும் சமாதானம், பூமியில வந்தும் சமாதானம். அதே போல அவர் உயிர் வாழ்ந்த பூமியில ஒரு மனுஷனா உயிர் வாழ போகும்போது எல்லா இடத்துலயும் வேதனைப்பட்டவங்களுக்கு சமாதானம், வியாதியில இருந்தவங்களுக்கு சமாதானம், பிறவியிலேயே குறைவோடு பிறந்தவங்களுக்கு நிவர்த்தியான சமாதானம், செத்தே போனவங்களுக்கு உயிரோடு எழுப்பி சமாதானம். இப்படிதான் அந்த குடும்பங்கள்ல, அந்த வீடுகள்ல, அந்த தெருவுல, அந்த ஊர்ல ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டு கொண்டே வந்தார். அலக்கழிக்கப்பட்டாங்க, அழுதாங்க, துக்கப்பட்டாங்க, கெஞ்சினாங்க, ஓடினாங்க, எல்லாம் வந்த அவர் இடத்துல வந்த எல்லாருக்குமே அவர் என்ன செய்தாருங்க, சமாதானம். உங்களுக்கு சமாதானம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னா ஆண்டவர் அந்த வசனங்கள்ல சொல்லுவாரு. அதாங்க அவர் சமாதானத்தின் காரணம். சரி, அப்படிதான் ஆண்டவர் அப்புறம் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க, இயேசு அழிச்சிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அவர் உயிரோடு எழுந்தாரு. 3ஆம் நாள் இயேசு சுவாமி உயிரோடு எழுந்தாரு. எழுந்ததுக்கு அப்புறமா அந்த சீஷர்கள் இடத்துலயோ அவங்க பார்த்தவங்க இடத்துலயோ என்ன சொல்றாருன்னு பாருங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் தான் சொல்றாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 35-36 வசனம் பாத்தீங்கன்னா, 35ஆம் வசனத்துல வழியிலே நடந்து போகும்போது என்னன்னா 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சி இயேசு சாமி 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து 2 சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எருசலேம்ல இருந்து எழுந்து 8 மைல் தூரத்துல இருக்க இதுக்கு போறாங்க, எம்மாவூருக்கு போறாங்க. எம்மாவூருக்கு போற வழியில கூட உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போறாரு. என்னாச்சு, ஏன் கவலையோட போறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஐயோ, இது உங்களுக்கு தெரியலையாப்பா, இந்த ஊர்ல இருந்துட்டே தெரியலையா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை அடிச்சு கொண்டுட்டானுங்க, அவரை சாடிச்சு அவரை புதைச்சிட்டாங்க, அவரை கல்லறையில போட்டுட்டாங்க, உங்களுக்கு இது தெரியாத, இந்த செய்தி இந்த ஊர்ல இருந்தே உங்களுக்கு தெரியாதானே பேசிட்டே போறாங்க. கூட பேசுறவர் உயிர்த்தெழுந்த இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருந்திருக்கு. அவங்க இதெல்லாம் போய் அப்புறம் அவங்க அவரை கூப்பிட்டு அவரு சாப்பிட்டுட்டான் போகணும்னு அவர் அந்த அப்பத்தை பிக்கும் போது, ஓ இது இயேசு என்று அவங்க அறிந்து கொண்டாங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன பேசிக்கொண்டு இருக்கையில் அந்த அப்பத்தை பிற்கையில்
அந்த அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதாயும் விசுவாசி அந்த போய் விசாரித்து சொன்னாருங்க. எல்லாத்துக்கும் போய் அந்த எம்மா ஊர்ல சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களோட நடந்து வந்தாரு, அவர் உயிர் தெரிந்துட்டாரு, அவர் எல்லாம் பேசிட்டே வந்தாரு, அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, சாப்பிடுற சொன்னப்ப அவர் அந்த அப்பத்தை பிடுகையில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இயேசுன்னு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஏசாமி 36வது வசனத்தை பாத்தீங்கன்னா, லூக்கா 24 அதிகாரம் 36வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, எங்க ஏசாமி வெளிப்பட்டாலும், எங்க ஏசாமி வந்தாலும் அந்த இடத்துல சமாதானம், அந்த இடத்துல சமாதானம். இவங்க எல்லாம் கலங்கி போயிருந்தாங்க. கூடயே இருந்தவர், இவரால நம்ம பொழைச்சுக்கலாம், இவர் தான் நம்ம வாழ்க்கை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இவர் தான் நினைச்சாங்க. ஆனா அவரை அடிச்சு கொன்னு சிலுவையில அரைஞ்சி அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்வோம்? சமாதானம் இல்ல, கலங்கி தவிச்சு பயந்து ஓடி ஒழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் வந்தாரு. அந்த இடத்துல அவங்க என்ன அந்த நடுவுல வந்து நின்னு என்ன சொல்றாரா, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாராம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, அதே மாதிரி உயிர் திறந்த இயேசு யோவான் 20:19 பாத்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்நாளிலே சாயங்கால தினத்திலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால், பயம் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டனால இயேசுவே எவ்வளோ வல்லவருன்னு நினைச்சு அவங்க இருந்தனால, ஆனா கொன்னுட்டாங்களேன்னு நினைச்சு, இறந்துட்டாரே அப்படின்னு நினைச்சு, இனி நம்மளெல்லாம் என்ன செய்ய போறானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்து இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்களாம், அப்படியே பயந்து கூடி ஒரு இடத்துல இருக்காங்களாம். கூடி ஒரு இடத்துல இருக்கும்போது இயேசு வந்து நடுவே நின்று, அவங்களுக்கு நடுவுல உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, அவர் வரும்போது பூமியில சமாதானம் உண்டாக்க போற நற்செய்தி சொன்னாங்க. அந்த நற்செய்தி தான் இப்பவும் இயேசு அவங்க கலங்கி தவிச்சு நிக்கிற நேரத்துல வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சோ இயேசு வந்த வீட்டுல, இயேசு வந்த இடத்துல, இயேசு கூட நடக்கையில உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நிச்சயமாவே சொல்றேங்க, இவ்வளவு சூழ்நிலை இருக்கும், ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். இது ஒண்ணும் பெருசு இல்ல, இது நமக்கு ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு, இது நமக்கு அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு சமாதானம் வரும். பூரண சமாதானம் அதுல நமக்கு கிடைக்கும். நீங்க அதுவும் சத்தியத்துல சொல்லிருக்கு, அதுவும் வேதத்துலதான் சொல்லியிருக்கு. ஏசாயா 26:3 படிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு யாருக்கு பூர்ண சமாதானம் இருக்கும், யாருக்கு பூர்ண சமாதானம் இருக்கும் சொல்லி அந்த வசனம் சொல்லுது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசுல உறுதிய பத்திக்கணுமா? யார? இயேசுவ. அப்படியே மனதுல உறுதியா பற்றி கொள்ளணும். அவரால முடியாத வல்லமையுள்ள தேவர் சொன்னா செய்வாரு, அவர் நடத்துவாரு. அவர் வல்லமையை நாம எவ்வளவு பார்த்திருக்கோம். எப்பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வாரு அப்படின்னு உறுதியா அவரை பற்றி கொள்ளணுமா மனதுல. அப்புறம் என்னவா, உண்மையாவே நம்பி இருக்கிறபடியால், உண்மையே நம்பி இருக்கிறபடியால், உண்மையே நம்பி இருக்கிறபடியால், அவரையே நம்பி இருக்கிறபடியால், நம்ம வேற யாரையும் நம்ப கூடாது, எதையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. இயேசு செய்வார், இயேசு செய்வார் என்பது அவர் அதுக்கான வழிகளை அவரே திறப்பார். அதிசயமான வழிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறைய சத்தியத்தை பார்த்தோம். செங்கடலே பிரிஞ்சு வால் மாறி நின்னுது இல்லைங்களா? அப்படி காடுகள் வந்து விழுந்தது, என்னென்ன கேட்டாங்களோ அப்படியெல்லாம் நடந்தது. அவ்வளவு இயற்கையா நடக்கக்கூடிய அற்புதங்களை செய்து நம்மளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சோ அவரை நம்பணும். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவர் அப்படிதான் நமக்கு செய்வாருன்னு நம்ம நம்பணும். உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை அவர் என்ன செய்வாரா, நம்மள பூரண சமாதானத்தோடு காட்டுக்கொள்வார், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். சமாதானம் கொடுக்கிற பூமியிலன்னு சொல்லி வந்த தேவன், வாழ்ந்து காட்டும் போதும் சமாதானத்தையே கட்டளையிட்டு சென்ற தேவன், உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவன் உள்ள தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அவரை நம்ம
உறுதியை பற்றி கொண்டு அவரை நம்ம உண்மையா நம்பி அவரை நம்ம பற்றி கொண்டோம்னா, நம்பி இருந்தோம்னா அவர் நமக்கு என்ன செய்வாரா? பூரண சமாதானத்தை கட்டளையிடுவாராம். அந்த சமாதானக்காரரை, அந்த சமாதானத்தின் தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகும். கர்த்தரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, எங்க தேவனே, எங்க வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு பூரண சமாதானம் கொடுத்து ஆட்கொள்கிறவரே, நாங்க உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்க வல்லமையை நாங்க அறிந்து கொள், உண்மை ருசி பார்க்க எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஒவ்வொரு எவ்வளவு பேர் எவ்வளவு சமாதான குறைவுல ஒரு சமாதானமே இல்ல, மனதுல ஒரு பாரமாவே இருக்கிறவங்க இடத்துல, இருதயத்துல உங்களுடைய சமாதானத்தை ஊற்ற வேண்டுமா நாங்கள் கெஞ்சுக்கிறோம். நீங்க தான்ப்பா சமாதானக்காரன். உங்களை நம்பி வருகிற நேரத்துல நீங்க உங்களிடத்துல உங்க சமாதானத்தை ஊற்றி பூர்ண சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிற சுவாமி. ஆமென். God bless you.